தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் தனித்து போட்டிட்டு இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வாங்கினதில்ல. ஆனால் டிவிக்கே தனித்து போட்டிட்டு இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வாங்கியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதான் தளபதியே சொல்லிட்டார்லண்ணா, எம்ஜிஆர் வழியில போறோம் நாங்க. எம்ஜிஆர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் இருக்கும் இங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்து நியூஸ்ல எப்படி போடுறாங்க பாத்தீங்களா? இப்போ எந்த கட்சி மேல இருக்கு? இப்போ இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு புது கட்சியும் இது போல அரசியலில் போட்டிட்டு இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வாங்கினதில்ல. அதே போன்ற இந்த திமுக வந்து 75 கட்சி, அதிமுக வந்து 50 கட்சி. ஆனால் அவங்களுக்கே இப்படி தண்ணி கட்டியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து? அதான் அவர் சொன்னது எல்லாமே இப்போ ஒரு தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல் நடக்காமல் எங்குமே இல்லை. இப்போ அதெல்லாம் மாற்றுறதுக்குன்னு இப்போ மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு. கையேந்தி யாரை செய்த வரைக்கும் ஓட்டு கேட்டிருக்கா சொல்லுங்கள். ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வீட்டில் இருக்க எல்லாரும் கையேந்தி எந்த சிஎம் வந்து கேட்டிருக்காரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு. அதுதான் இப்போ மக்கள் புரிஞ்சு ஓட்டாக மாறி இருக்கு எல்லாமே தமிழ்நாட்டில். இனி திமுக நிலைமை என்ன ஆகும்? நீ திமுக நிலைமை இப்போ பார்த்தீங்களா? இப்போ சென்னையில் எங்கே சுற்றி பாருங்களேன், மயான காட்சி தான் அளிக்கும் தவிர எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு காலத்தில் சென்னை வந்து திமுக கோட்டையாக இருந்தது. கோட்டையாக இருந்தது. இப்போ பாருங்க, இப்போ யாரோட கோட்டைன்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் ஓட்டையை போட்டு விட்டீங்களா? அப்புறம் கோட்டையாகும். இப்போ நீங்களே சொல்றீங்க. இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் யாரோட கோட்டைன்னு இப்போ தெரிய போகுது.